ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரூ வந்து ஆலன்கி வந்து லாக் ஆகலை. ஸோ வந்து பேத் ஷாப்பில் போயிட்டு இதை கட் பண்ணியிருக்கு. ஸோ மைனஸ் யூஸ் பண்ணுற மாதிரி புரியுதா? ஓகே. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் அந்த பெரிய வைசர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் ரிமூவிங் இது இந்த இடத்த தனியாக எடுத்துடணும். ஸோ கீழே இங்கே ஒரு லாக் இருக்குது. இந்த லாக் ஒன்று, இந்த லாக் இதிலேருந்து எடுத்துட்டோம்னா இந்த வைசர் எடுத்துகிட்டு இதே பிளாக் கிளாம்ப்ஸில் அந்த வைசர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆஃப்டர் ரிமூவிங் ஆக்சுவலாக இந்த லாக் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ மைனஸ் யூஸ் பண்ணி இங்கே இந்த இடத்துலேருந்து வெளியே எடுக்கணும். இந்த ஹோல் தெரியுதா? இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி இருக்கும். அது எடுக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அது உடையாமல் எடுத்துகிட்டா இந்த வைசர் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வைசரை இந்த கிளாம்பில் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த வைசர்லேருந்து ஸ்டாக் வைசர்லேருந்து இந்த ரப்பரையும் நான் எடுத்துட்டேன். ஸோ தட் இந்த நியூ வைசரில் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஒரு வீடியோ எடுக்க ஒரு அடே. திஸ் இஸ் ஹவ் பைக் லுக்ஸ் டே. ஓகே, ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ரெண்டு இது இருக்கும். ஒரு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து லோ பண்ணி தான் போட்டிருக்கேன். இந்த 2 லாக் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டாக் வந்து இந்த இதில் போட்டிருப்பேன். இப்போ இது வந்து ரொம்ப ஆல்ரெடி வைஸாக பெருசாக இருக்கனால ஸோ லோயர் ஒன்னில் போட்டிருக்கேன். மேலே வச்சு காட்டுறேன். ஓகே, ஆக்சுவலாக மேலே டாப் லாக்கில் போட்டோன்னா வைசர் இன்னும் ஹைட்டாக இருக்குது. ஸோ அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. ஸோ லோயர் லாக்கில் போடும்போது என்ன ப்ராப்ளம்னா ஹெட்லைட்டிங் கார்டில் வந்து இடிக்குது. ஸோ அதுவும் பார்த்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, டன். ஃபைனல் இந்த லோயர் லாக்லேயே பண்ணி ஸ்க்ரூ பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை ஸ்க்ரூ பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஒன்லி இஷ்யூ வந்து இது ஆலன்கி இது எனக்கு லாக் ஆகலை. சும்மா சுற்றினனால நான் வந்து கட் பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு. செகண்ட் ஒன் வந்து இங்கே இந்த ஈச் சைடில் வந்து ஒரு லாக் இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி வைசர் ஃபிக்ஸிங் வாஸ் ஈஸி. Gonna install handlebar risers. So these screws should be removed. After removing it, these screws needs to be removed. Fix it tightly. This is how it looks after fixing. Handlebar risers தெரியுதா? இதுதான் இந்த போர்ஷன் வந்து 1 இன்ச் நினைக்கிறேன். 1 இன்ச் ரைசர் போட்டிருக்கேன். இன்னும் வந்து லாங் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். அப்புறம் ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்கேன். அது தெரில, அப்புறமேல் ரயிலில் கிளியராக காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.